தமிழ் கடவுளான முருகர் பற்றிய ஆராய்ச்சியில் 2 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருபவர்தான் ஜெயம் எஸ்.கே. கோபி. ஒன்றல்ல இரண்டல்ல 26 குகைகளில் முருகர் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது அவரின் ஆராய்ச்சியில் இமயமலை பகுதியில் கார்த்திகேயாபுரம் எனும் ஊரையே முருகன் ஆட்சி புரிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இமயமலை தொடங்கி ஹிமாச்சல் வரை முருகர் வழிபாடு இருந்ததாகவும் அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருப்பதாக கூறுகிறார். அப்படி 3000 அடி உயரம் கொண்ட இமயமலை பகுதியில் 100 அடிக்கும் கீழ், அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும் ஒரு கோவில்தான் பாதாள புவனேஸ்வர் கோவில் என்று கூறப்படுகிறது. ஆக்சிஜன் குறைபாடு உள்ள ஒரு பகுதி என்றும் அது கூறப்படுகிறது. இப்போது ஆக்சிஜன் ஏற்பாடுகளை அரசாங்கமே செய்து கொடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. அதன் உள்ளே பல கடவுள்களின் சிலைகள் இருப்பதாகவும், அது மனிதனால் தான் செய்யப்பட்டதா இல்லை எப்படி உருவானது, எவ்வளவு வருடங்களுக்கு முன் உருவானது என்றும் இன்றளவும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே உள்ளது. ஒரே ஒரு தண்ணீர் தொட்டி மட்டுமே மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். இது தவிர சிவபெருமானின் தலையில் உள்ள நீண்ட அடர்ந்த பின்னப்பட்ட முடி, அதாவது ஜடாமுடியே அங்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 4 யுகங்களுக்கு உண்டான சின்னங்கள், பாவலோகம், புண்ணியலோகம், தர்மலோகம் தொடர்பான சாட்சியங்கள் இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் ராமன், ராவணன், ஜீசஸ் உள்ளிட்ட பல்வேறு மத கடவுள்கள் இருந்ததுக்கான சாட்சியங்கள் இருந்ததாகவும் ஜெயம் எஸ்.கே. கோபி கூறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பாதாள உலகம் இருக்கிறது என்று வெளியுலகுக்கு எப்படி தெரிய வந்தது என்று பார்த்தபோது கந்த புராணம் மூலம்தான் அது தெரிய வந்ததாகவும் அவர் கூறுகிறார். அங்கு ஓர் சிவலிங்கம் இருந்ததாகவும், அந்த ஓர் சிவலிங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, முருகன் உள்ளிட்ட உலகின் சக்தி வாய்ந்த கடவுள்கள் ஐக்கியமாகி இருந்ததாகவும் ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்ததாம். இதுபோக அதில் இருந்து வெளியாகும் சக்தி வாய்ந்த ஓர் பிரகாசம் பக்தர்களின் கண்களையே பறிக்கக்கூடியது என்றும், அதனால் ஆதிசங்கரர் செப்பு தகடை பதித்து அனைவரும் வழிபடும் வகையில் அதை ஏற்பாடு செய்ததாகவும் கூறுகிறார். இவரின் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு தகவல் தான் தற்போது உலகையே சிலிர்க்க வைத்துள்ளது.